நலம் எமக்கு மிகவும் முக்கியம். அதனை பாதுகாப்பது எமது கடமை மட்டுமே. நமது வீட்டில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொருள் தான் நல்லெண்ணெய். ஆனால் அதன் உண்மையான நன்மைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? அது பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஆரம்ப காலத்திலிருந்து தலையில் வைத்து குளிப்பதற்காகவும் சமையலுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் பயன்படுத்துவது நல்லெண்ணெய் தான். ஆனால் இப்பொழுது நாம் பல்வேறு உடனடி எண்ணெய்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். அதனால் எமது உடலில் கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், இதய பிரச்சனைகள் போன்றன அதிகமாகின்றது. ஆனால் நாம் தினமும் சிறிதளவு நல்லெண்ணெயை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் எமது உடலில் என்ன மாற்றங்கள் வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? உடல் சூடு குறைவடையும், செரிமானம் மேம்படும், மூட்டு வலி குறைவடையும், இதய ஆரோக்கியம் மேம்படும், சரும ஆரோக்கியமும் முடி ஆரோக்கியமும் பேணப்படும். அது மட்டுமல்லாது வைத்தியர்கள் கூட நல்லெண்ணெய் உடலுக்கு ஒரு இயற்கை மருந்து என்று கூறுகின்றனர். நல்லெண்ணெய் செரிமான பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது. இதனால் மலச்சிக்கல் குறையும், குடல் சுத்தமாகும், அஜீரண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் தான் காலையில் எழுந்தவுடன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்கும் பழமையான பழக்கத்தை இன்று வரை சிலர் பின்பற்றி வருகின்றனர். சூடான வெப்பநிலை கொண்ட காலங்களில் உடல் சூடு அதிகமாகி அதனால் வாய்ப்புண், வாயு பிரச்சனை, களைப்பு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் நல்லெண்ணெய் உடல் சூட்டை குறைக்க உதவுகின்றது. நல்லெண்ணெயில் அலர்ச்சி எதிர்ப்பு தன்மை அதிகமாக உள்ளது. அதனால் மூட்டு வலி, முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல உதவியாக இருக்கும். நல்லெண்ணெயில் விட்டமின் ஈயும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக உள்ளது. இதனால் நல்லெண்ணெயை முகத்தில் தடவினால் தோலின் வறட்சி தன்மை குறையும். அது மட்டுமல்லாது இதனை முடியில் தடவினால் தலைமுடி பலமடையும், மிகவும் உறுதியாகும். பொடுகு பிரச்சனைகள் முடிவடையும். வாரத்திற்கு 2 தடவைகள் நல்லெண்ணெயை தலைமுடிக்கு வைத்தால் முடி ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே நமது உடலுக்கும் நாம் தயார் செய்யும் உணவிற்கும் நல்லெண்ணெயை சேர்த்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்போம். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தேடி இன்று வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அதுவே மன அமைதி. ஆனால் அந்த மன அமைதி எங்கே கிடைக்கின்றது? மன அமைதி, சந்தோஷம் என்பன வெளியே தேடி கிடைக்காது. அது எமக்குள்ளே தான் இருக்கின்றது. இன்று பலர் மன அழுத்தம், தூக்கமின்மையினால் அவதிப்படுகின்றனர். ஆனால் அதற்கான தீர்வை மாத்திரையில் தேடுகின்றனர். முதலில் எமது மனதை அமைதியடைய செய்வது எமது உடல் ஆரோக்கியம். நிம்மதியின் திறவுகோடு உடலில் தான் இருக்கின்றது. நோயுள்ள உடலில் ஆரோக்கியமான மனம் வாழ முடியாது. ஆரோக்கியமான உடல்தான் அமைதியான மனதிற்கு அடித்தளம். எனவே உடல் நலம் காப்போம், மனநலம் பேணுவோம்.